யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா எக்ஸ்போஸ்டு. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், கிட்டத்தட்ட ஒரு மாசமா சோசியல் மீடியால யார் இந்த பாலா, சர்வதேச கைக்கூலியா, அவருக்கு முன்னாடி யார் இருக்கா, அவர் செய்யற உதவி முன்னாடி யார் இருக்கா, அவர் செஞ்சது எல்லாமே போய் மக்களை ஏமாத்துறாரு, முட்டாளாக்குறாரு, நேபாள் மாதிரி இங்கேயும் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்த போறாரு, யங்ஸ்டர்ஸை கூட்டம் திரட்டி ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்த போறாரு, ஆட்சியை கவிழ்க்க போறாரு அப்படின்ட்டு நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா? நம்மளும் யூடியூப்ல பார்த்துருப்போம். நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட்டா வீடியோ போட்டுருக்காங்க, சில பேர் அகைன்ஸ்டா வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யார் இந்த பாலா இஸ் எக்ஸ்போஸ்ட் அப்படி இப்படி நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சரியா? சரி, வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸும் வந்து நம்ம போட போகிறோம். சரிங்களா? ஓகே, நம்ம வீடியோவில் போயிடலாம். நான் சதீஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். சரி, ஓகே, நம்ம இது என்ன பிரச்சனை, ஏன் வந்து பாலாவை எல்லாம் அடிக்கிறாங்க, ஏன் பாலா எக்ஸ்போஸ் ஆகிட்டான், ஏன் இது என்ன தப்பு, உதவி பண்ணுறது தப்பா அப்படின்னு நிறைய பேர் பாசிட்டிவாக வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. நம்ம சரி, நம்மளும் இந்த வீடியோ பேச வேண்டாம்னு கொஞ்ச நாள் ஆகட்டும் தான் நம்மளும் இருந்தோம். பட் ஏன் இவ்வளோ நாள் இருந்தோம்னா நமக்கு என்ன, நமக்கு ஓப்பனாக சொல்லணும்னா நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த வேலை நமக்கு இல்லை. அவர் யாரு, அவருக்கு வந்து ரிசர்ச் பண்ணுற வேலை நமக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ அது வந்து அவங்களோட வேலை, அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாம் பேசி அவங்க ப்ரூஃபோட என்கிட்ட இருக்கு, பாலா வந்து ஒரு கைக்கூலி இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டரோட இருக்கா அப்படின்னு நிறையா வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். நம்ம சரி, ஓகே, என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லலாம்னு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். கைஸ், இதில் நம்ம பண்ணுறது எல்லாமே தெரியும். இதில் அந்த இஷ்யூ மட்டும் நம்ம பேசுவோமே. பாலாவை ஏன் என்ன சொல்கிறாங்க, சர்வதேச கைக்கூலி, பாலாவுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு இவர் பண்ணி மக்களை வந்து இவர் திரட்டி இவர் வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்க பார்க்குறாரு. நேபாளில் எல்லாம் நடந்ததோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். ஸோ ஆந்திராவில் வந்து ஒரு ஹர்ஷா சாயின்னு ஒரு பையன் தான், அவனும் இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். இப்போ வந்து அவன் காணோம், எங்கே போயிட்டா என்னன்னு தெரியல. ஸோ NGO பேர் நிறையா பண்ணுறாங்க அப்படின்ட்டு இவர் மேலே ஒரு அலிகேஷன் வச்சாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வீடியோ போட்டாங்க, நீங்கள் அந்த வீடியோவும் இருக்கும். அப்போது வந்து இவர் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கட்டுறாங்கிறாரு, நிறைய ஆம்புலன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் பணம் எங்கே இருந்து வருது? நீ ஒரு சாதாரண ஒரு ஆங்கர் தான், ஒரு ஹோஸ்ட் பண்ணுற, விஜய் டிவி ஆங்கர் பண்ணுற, நிறைய ஆடியோ லஞ்ச் ஹோஸ்ட் பண்ணுற, இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்ட, உனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோ. ஆனால் அந்த அமௌண்ட்டெல்லாம் இவ்வளோ வருமா? ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் வாங்குறங்கிற 8 லட்சம் 10 லட்சம் வரும். அதுக்கெல்லாம் டிரைவர் உன்னால் காசு கொடுக்க முடியுமா? அந்த ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு உள்ள ஒரு டாக்டராக இருக்கணும், இல்லை ஒரு நர்சிங் படித்தவங்களா இருக்கணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு உன்னால் கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி நீ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிற, அது கிளினிக்குங்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுங்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. அவரே ஒருத்தர் கிளினிக்குங்கிற, அப்படி அவரே ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுங்கிற. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் எங்கே ஒட்ட காசு இருக்கு அப்படின்ட்டுலாம் நிறைய கொஸ்டின் வருது. அப்போ அதெல்லாம் மக்கள் பார்க்குறான், ஆமாம் இல்லை, எங்கே இருந்து காசு வருது, அதை நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டான் அப்படியே அந்த ஜேர்னலிஸ்ட் உமாபதி. அப்போ அதுக்கு பாலா என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு ரிப்ளை வீடியோ ஒன்று போட்டார். நான் அந்த வீடியோவை இங்கே சைடில் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பார்த்துருங்க. யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா எக்ஸ்போஸ்டு. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமு, இவன் மாட்டோன்னு நினச்சா வாங்கடா அடிக்கலாம். அதுலேயும் ஒருத்தர் போட்டிருக்காரு, சர்வதேச கைக்கூலியா? ஐயா, நான் தினக்கூலி. பார்த்துருப்பீங்களா? அவர் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒன்று பெருசாக அவருக்கு ரெஸ்பான்ஸ் ரிப்ளை கொடுக்கல. ஏன்னா வந்து கைக்கூலிலாம் கிடையாது, நான் அவரு தினக்கூலி தான் அப்படின்ட்டு அவரோட மாடலிஸ்டில் வீடியோ போட்டாடி. என் மேலே நீ அப்போசிஷன் வைக்கிற, எனக்கு வந்து நீ ப்ரூஃபை காட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் அந்த ஆடியோ போட்டதுக்கப்புறம் அவர் திரும்ப அதே ஜேர்னலிஸ்ட் வந்து திரும்ப அதே சேனலில் பார்ட் 2 வீடியோ போகிறாரு. பார்ப்பா, இதெல்லாம் ஆதாரம், நீ வந்து ஆம்புலன்ஸ் விட்டு தான் சொல்கிற, இதுக்கு எதுக்குமே இன்சூரன்ஸ் கிடையாது, எதுக்குமே இது எஃப்சி இல்லை, எஃப்சி பண்ணல, இது இல்லை, RC புக் இல்லை, இது எல்லாமே ஃபேக்கான ஒரு ஆம்புலன்ஸு, இந்த ஆம்புலன்ஸ் ஓடுதானே தெரியல, எல்லாமே டுபாகூர் ஆம்புலன்ஸ் வச்சுருக்க, பழைய ஆம்புலன்ஸு அப்படின்ட்டு எல்லாமே ஒரு அலிகேஷன் வச்சுட்டாரு. ஓகேவா? இதுதான் வந்து கரெக்டாக நடந்துட்டு இருக்க இஷ்யூ. அஸ் அ வியூவராக நம்ம எப்படி பார்க்கணும்னா, கைஸ், இவர் ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டாரு அப்படிங்கிறனாலேயே பாலா தப்பானவர் கிடையாது. இல்லை, நான் வந்து சரியானவன், என்னோட சம்பளத்திலிருந்து நான் போடுறேன் அப்படின்னு பாலா சொன்னாலும் பாலா சரியானவர் கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயமே கண்மூடித்தனமாக நம்புறது தப்பு. யாரா வேணா இருக்கட்டும்,
கண்மூடித்தனமா நம்பவே கூடாது. சோசியல் மீடியாவில் ஒருத்தரை கண்மூடியமா நம்புறது கண்மூடித்தனமா நம்புறது நம்ம முட்டாள். பாலா சரிங்கிறானா நீ ரிசர்ச் பண்ண, பாலா தப்புங்கிறானா அதையும் நீ ரிசர்ச் பண்ண. இவன் சொன்னா கேட்டுக்கிற, அவன் சொன்னா கேட்டுக்கிற, இன்னொருத்த நாளைக்கு இன்னொருத்த இடையில வரும், அவன் சொன்னாலும் கேட்ப. அப்படின்னா உண்மையான ரீசன் எப்படி தெரிஞ்சுக்க? யாருக்கு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறது? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நம்மளால தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ரிசர்ச் பண்ணணும். ஸோ இப்போ நான் சரி சொல்லுடா நீ என்னடா பண்ண அப்படின்னா, என்னால் கைஸ் அந்த இன்ஸ்டாவில் வருது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு போட்டுக்காரு இன்ஸ்டாவில் நிறைய ஆம்புலன்ஸ் வீடியோலாம் போட்டிருப்பாரு, கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாம். அப்போ நான் என்ன பண்ணேன், அதில் நிறைய நம்பர் போட்டு மறைஞ்சு தான் இருக்கு. நான் என்ன பண்ணேன், அதில் தெரிஞ்சிருப்பாரு கொஞ்சம் அந்த நிறைய ஷூட்டிங் தான் எடுத்துருக்காரு. ஒரு ஓப்பனாக தான் ஷூட்டிங் தாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உதவி பண்ணுறாருன்னா அது ஓப்பனாக தெரியும், நேச்சுரலாக இருக்க வீடியோ. ஆனால் ஷூட்டிங் தான் எல்லாத்தையும் நிற்க வச்சு காலில் வச்சு எல்லாம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சிருது கேப்பில் நம்பர் போயிட்டுலாம். அதை வச்சு நம்ம அதுக்கு நிறைய ஆப் இருக்குது, கவர்மெண்டால் அப்லோட் பண்ண ஆப்பே நிறைய இருக்குது. நீங்களே ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா வரும். அப்போ அந்த ஆப்பில் போட்டு அந்த நம்பரை போடும்போது நமக்கே நிறைய ஷாக்கிங்கான நியூஸ் தெரியுது. எந்த ஒரு ஆம்புலன்ஸுக்குமே இன்சூரன்ஸ் இல்லைங்க. நீங்களும் வேணா செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆம்புலன்ஸுக்குமே இன்சூரன்ஸ் இல்லை. இன்சூரன்ஸ் இல்லாமல் எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டில் ரோட்டில் போகும்? நீங்கள் ஆம்புலன்ஸை கூட கொடுங்க. ஒரு சாதாரண XL 100 நீங்கள் ஒரு போலீஸ் ஒரு போனீங்கன்னா போலீஸ் பிடிக்கனா என்ன கேட்குறான்? இன்சூரன்ஸ் எங்க எஃப்சி பண்ணீங்க, ஆர்சிபுக்கு எங்கன்னு கேட்குறான் லைசன்ஸ் கேட்டதுக்கப்புறம். நீ இன்சூரன்ஸ் இல்லைன்னா அப்போ ஒன்று உட்காராத அப்படின்றான். அப்போது நீ ஒரு ஒரு உயிரை காப்பாற்றுற ஒரு ஒரு ஆம்புலன்ஸை நான் விட்றாங்கிறேன். சரி சரிதான்பா, மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்கிறேன். அதுக்கு எங்கே இன்சூரன்ஸு? ஓப்பனாக நம்ம கொஸ்டின் இதில் இன்சூரன்ஸ் இல்லாமல் எப்படி ஓட்ட முடியும்? ஒரு இடத்துல கூடமா போலீஸ் பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும், நான் எல்லாமே இங்கே போகிற சைடில் பாருங்கள், ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும்தான் இந்த இயர் எக்ஸ்பயர் ஆகிருக்கு இன்சூரன்ஸ். அது ஒரு வண்டிலாம் ரிஜிஸ்டர் பண்ண டேட்டு இயர் 94, 1994, 96 வரைக்கும் 30 வருஷம் ஆச்சுங்க. பழைய வண்டி. அது எல்லாமே ஆம்புலன்ஸ் கிடையாது, எல்லாமே இந்த சுமோ தான். அதுக்கு வந்து வெள்ளை பெயிண்ட் அடிச்சு போட்டாங்க. இது ஆம்புலன்ஸா இல்லை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை சரி ஆம்புலன்ஸா இருக்குப்பா, அதான் ஒர்க் பண்ணுற ஆம்புலன்ஸ் இல்லை, ஒரு நர்ஸ் இருக்கணும், இல்லை ஒரு டாக்டர் இருக்கணும், இல்லை ஒரு பேராமெடிக்கல் படித்தவங்க இருக்கணும். யாரையும் காட்டல. ஒன்று உள்ள என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குன்னு காட்டல. ஒன்று ஐசியூன்னு சொல்கிறீங்க. ஐசியூவில் ஒரு ஆம்புலன்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணும்போது நிறைய நம்ம ஷாக்கிங் நியூஸ் தெரியுது. அதுக்கு ஒரு டாக்டர் இருக்கணும், அது நிறைய வென்டிலேஷன்லாம் இருக்கணும், அதுக்கான ரேட்லாம் அதிகமாக வருது. ஒரு நார்மல் ஆம்புலன்ஸான ரெடி பண்ணால் கூட கிட்டத்தட்ட 8 லட்சம். இதெல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் தான் 3rd ஓனருங்க. ஃபர்ஸ்ட் ஓனர் இல்லை, செகண்ட் ஓனர் இல்லை, தேர்ட் ஓனர் இருந்தால் அந்த வண்டி எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்க. அப்போது தமிழ்நாட்டில் தான் ஓடுதுங்கிறீங்க, நிறைய பேர்த்தோட உயிரை காப்பாற்றுச்சுங்கிறீங்க. அப்போ எங்கே இன்சூரன்ஸு? ஒரு இடத்துல குடும்பமா போலீஸ் பிடிச்சிருக்க மாட்டாங்க. அது தெரியாமல் தான் கேட்குறேன். சரி ஓகே, அது ஒன்றா விட்டுருங்க. அப்போது ஹாஸ்பிட்டலை கட்டுறீங்க, அது ஹாஸ்பிட்டலாக கிளினிக்கா? ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. கிளினிக்குங்கிறீங்க, ஹாஸ்பிட்டலுங்கிறீங்க, அது என்ன ஃபஸ்ட்டு? அப்போது அது ஹாஸ்பிட்டலுங்கிறீங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்னா அதுக்கு எவ்வளோ கோடி செலவாகும் இல்லையா? சும்மா ஏதோ ஒரு நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் வச்சு கட்டுறாங்கிறீங்க. அதுக்கான இதெல்லாம் எங்கேருந்து வாங்குவீங்க? அதுக்கான அமௌண்ட்லாம் எங்கேருந்து வருது? நீங்கள் அவ்வளோ சம்பாதிக்கிறீங்களா? இப்போ நிறைய கேள்வி நமக்கு வருது. இப்போ அந்த கொஸ்டின் எல்லாமே மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பாக போகுது. இதுக்கு வந்து பாலா தான் பதில் சொல்லியாகும். நான் பாலா தப்பு பண்ணுறாருன்னு சொல்ல, பாலா சரியாக இருக்குன்னு நான் சொல்ல. இந்த விஷயத்தில் பாலாக்கிட்டே விட்டுறேன். உங்கள் மேலே எவ்வளோ அலிகேஷன் வாங்கினேன், ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகலாம். ஓகேவா? இப்போ மக்களுக்கு நிறைய சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? சரி, இப்போ இதை வந்து சரி சில மக்கள் சொல்கிறாங்க என்னன்னா, அப்பா அவனமே வரட்டுமே, நல்லது தானே பண்ணுறான், மக்கள் நல்லா தானே பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குன்னு? தப்பு எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு ஷூட்டிங் நடக்குது இல்லையா, ஒரு கேமரா வச்சு லைட்டிங் வச்சு, அதுதான் நம்ம தப்புங்க. என்னன்னா இப்போ ஒரு உதவி பண்ணுறாங்கன்னா அது யார் வெளியே சொல்லலாம்? ஒரு அரசியல்வாதி வெளியே சொல்லலாம். ஏன்னா அதில் அவனுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு. ஒரு விஷயம் பண்றான்னா அதுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தால் தான் பண்றான். அரசியல்வாதி பண்ணால் தப்பு கிடையாது. அரசியல்வாதி என்ன பண்றான்? என்னோட ஆட்சியில் நான் தான் பண்ணியிருக்கேன், என்னோட ஆட்சியில் மக்கள் நல்லபடியாக இருக்காங்க, நான் இந்த திட்டம்லாம் பண்ணியிருக்கேன், இந்த தரம்னா மக்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்குமே புக்லேருந்து பேக்லேருந்து எல்லாம் கவர்மெண்ட்டோட ஃபோட்டோ.
தப்பு கிடையாது, எல்லா கமெண்ட் பண்ணுது. ஆனா ஒரு சிங்கிள் மேன், ஒரு தனிப்பட்ட பையன், நீ வந்து உதவி பண்ணுங்கிற, எனக்கு உதவி பண்றதான் போதங்கிற, அப்புறம் நீ வந்து ஒரு லைட்டிங் வச்சு ஷூட்டிங் எடுத்து நீ போடுற, அது எந்த இது தப்பு? ஸோ இது எல்லாமே இவர் வந்து அவருக்கு ஒரு தேவை இருக்கிறத வச்சுதான் பண்றாரு. என்னடா தேவைன்னா, ஒரு பாலா கேபிஒய்ல பண்ணாரு, கொஞ்சம் வளர்ந்தாரு, உடனே ஹீரோ ஆயிட முடியுமானா கிடையாது. திறமையான வந்து நிறைய பேர் கூட வச்சுக்கிறோம். ஆனா இந்த இதுல மக்களுக்கோட சப்போர்ட் வந்து ஒரு ஹீரோ, இப்ப நீங்க அந்த ஆடியோ லான்ச்லயே பார்த்துருப்பீங்க, அவரோட ஆக்டிங்கை பத்தி பேசினவங்கள விட அவரோட மனசை பத்தி தான் அதிக பேர் பேசினாங்க. நல்ல பையன்பா, அரசியல்வாதிக்கு சீமான்லாம் வந்து நிறைய பேசினா, அப்படி உனக்காக தான்ப்பா வந்தேன் அப்படின்னு நிறைய பேசினாங்க. அப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா நீ பண்ண நல்லது, மக்கள் மேல நீ வச்சுருக்க அன்பு, நீ இவ்வளோ சம்பாதிக்கிற காசை மக்களுக்கு செலவு பண்ற, உதவி பண்ற, ஆம்பர்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு ஒரே நோக்கம்தான். இப்போ உதவி பண்றீங்க, சூட்டி கிடைக்க, அதை உங்களோட சினிமாக்காக பயன்படுத்திக்கிறீங்க. உன்னை உதவி பண்ற மக்களோட ஃபேஸையாவது பிளர் பண்ணணும், நீங்க பண்றது கிடையாது. அப்போ நீங்க அதில் உதவி ப்ரொமோஷன் தேடிக்கிறீங்க. என்ன இதான் உண்மை. உதவி பண்றது பேர்ல ஒரு 5 பேருக்கு உதவி பண்ணிட்டு நீங்க 5 லட்சம் பேர்கிட்ட போய் சேர்றீங்க, அதன் மூலியமா சினிமாவுக்கு போடுறீங்க. இதுதான் உங்களோட எய்ம். இது சரி, ஓகே, தப்பு எதுவும் கிடையாது, இது அவங்க பண்றதுதான், பண்ணிட்டு போங்க. ஆனா இதுக்கான காசு வந்து ஹாஸ்பிட்டல் கிடைக்கும், உண்மையான இதுதான் வருதா அப்படின்னு என்னன்னு தெரியல. ஸோ உங்க மேல நிறைய அலிகேஷன் இருக்கு, அதை நீங்க தான் வெளியே கொண்டு வரணும். ஓகேவா? இது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்குள்ள நம்ம மக்கள் வந்து கோவப்பட்டு அவங்க அடிக்காத புரியுறது வேண்டாம். வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின். அந்த காலத்தில் சும்மா பழமொழி சொல்லியிருக்காங்க. ஸோ தீர விசாரிங்க. விசாரிக்கிட்ட என்ன அவங்களுக்கு வந்ததோ அதை நம்பிட்டு போங்க. ஓகேவா? பார்ப்போம், இதுக்கு மேலே நிறைய உண்மை வெளியே வரும். அதுக்கு மேலே பார்த்துட்டு நம்ம வீடியோ மேக் பண்ணலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, பாய். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்லை ஏதாவது தப்பாக பேசுனா தாராளமாக உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை ஏற்றுக்கிட்டு திருத்திட்டு பார்க்குறேன். சரியா? பாய்.